எதுக்கு இப்படி திரும்பவும் கூட்டத்தை கூட்டி வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? கணக்கு முடிக்காங்கன்னு கேட்டுச்சீங்களா? அடியே இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மாவாச்சும் காசை கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உன்னால உருத்தா வேலை செய்யும். கயத்தாறு மணிகண்டன் கோமலவள்ளி கருப்பட்டி 2 படி உப்பு 18 குருணி கேப்ப 4 கட்டு போயில கிழங்கு 12 தோலாம். பதம் பார்த்தது 8 மருந்து மாத்திரம் 38 நாள். இப்படி சீக்கு விழுந்து கிடந்தா என்னடா அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்க இங்கதான் கிடக்கணும். போய் சோழிய பாரு போ. அடுத்தாக்க படிச்சூர் தவமணி மக பேத்தி ஆத்தாளுக்கு வந்துருச்சு தாயத்து கட்டினது. பிள்ளைக்கு 2 சேவை 1 தாயத்து, 2க்கும் சேர்த்து மொத்தம் 1 மாசம் கூலி. அப்படி மாயி சிவசங்க போத்தாரு பாண்டி. எனக்கு போக்கிட முடியல, நான் போக மாட்டேன் சாமி. என் பொண்டாட்டி பிள்ளைகள் இந்த காட்டுல தான் காவு கொடுத்தா. நான் இங்கே கிடந்து சாகிறேன். போக மாட்டேன் சாமி. பத்தி விடு ஓடி கந்தே உருளைக்கு பிடிச்ச கேடு காலைல துப்புலமாமா. நாங்க சொல்லு. சாலு ராஜா கவாத்து பண்ணது 282 நாள், 38 நாள் மர வேலை. சாஹிபு போங்கனக்கு கம்பளி 1 ஈச்சட்டி 2 இல்ல 3 கம்பளி உலமூடி செம்மளி 1 செலவு கட்டு 2 4 அடுத்து புகையில 4 தூக்கு கிழங்கு 1 தோலாம் 1 சிப்பம் கருப்பட்டி 8 குருணி கேப்ப பெருந்தீனி தின்றுருக்கானே. போங்கனக்கு சொல்லு. இவன் கணக்குல பதம் பார்த்தது மேலுக்கு புண்ணியா போனது 13 நாள். கஷாயம் மருந்து 2 வேலைக்கு வீதம் மொத்தம் 6 நாளைக்கு 12 பாட்டில். அடுத்தாக்க மாத்திரம் 6 நாளைக்கு வேலைக்கு 3 மொத்தம் 18 நாள் வைத்திய செலவு. குடி. கும்பானை வாங்கினது, வர்ற வழியில 1 மாசம் 20 நாள் தின்ன செலவு, தங்கியிருந்த குடிசைக்கு கொடக்கூலி, தின்னது படுத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி கூட்டி கழிச்சு மொத்தம் கணக்கு பண்ணா இன்னும் 3 வருஷம் 2 மாசம் வேலை பார்த்து உன் கடனை தீக்கணும். மண்டையில ஏறிச்சாடா? ஓ அக்காவங்கிட்ட போன டிரைவர் வாயை திறந்த ஆயுசுக்கு இங்கேயே கிடந்து சாக வேண்டியதான். ஓட்டி விடுறா. ஓடி போன ஓம் புருஷங்க எனக்கு யார் இருக்கிறது? ஓடி ஓடிங்கிற